சங்கைக்குரிய பேச்சாளர்களே, வளமக்களே, நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால இரண்டு அணியைச் சேர்ந்த பேச்சாளர்களும் மிக அழகாக பேசியிருக்கிறார்கள். இன்றைய முஸ்லிம்களின் மார்க்க நிலை வளர்கிறதே என்கிற அணியைச் சேர்ந்த பேச்சாளர்களும் இல்லை, மார்க்க நிலை தேய்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று வாதத்தை வைத்த இரண்டு அணியினரும் மிக அழகான வாதத்தை வைத்து சென்றிருக்கிறார்கள். உண்மையாகவே இந்த தலைப்பு இந்த மதர்சாவிலே, அரபு கல்லூரியிலே வைத்ததை நான் ஆரம்பமாக பாராட்டுகிறேன். என்ன காரணம்னா, மற்ற தலைப்புகள் எல்லாம் மக்களுக்கு போவது ஒரு பெரிய பலன்னு நம்ம சொல்றோம். ஆனால் இந்த தலைப்பு முதலாக மதர்சாக்களில் வைப்பது இன்றைய காலத்தின் கடமையும் கூட. ஏன்னா ஒரு நோயை பற்றி யார் முதல்ல தெரிஞ்சுன்னா மருத்துவர் தான் தெரிஞ்சு, அப்பதான் அதுக்கான மருத்துவம் பார்க்க முடியும். அந்த மாதிரி சமூகத்திற்கு சில நோய்கள் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை சமூகத்திற்கு சிகிச்சை செய்யக்கூடிய, குர்ஆன் ஹதீஸை முன்வைத்து அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஆலிம்களாகிய நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த தலைப்பை முதலில் நம்முடைய இந்த மாதனுல் ஹைராத் அரபு கலாசாலையில் வைத்து பட்டிமன்றத்தை நீங்கள் நடத்தியிருப்பதற்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன். இதை முதல்ல சொல்லியிருந்தா ரெண்டு பேச்சாளர்கள் மாற்றி மாற்றி நம்மளை உள்ள எடுத்திருப்பீங்கிறதுனால தான் இதை நான் முதல்லே சொல்லலை. தலைவரே நீங்களே சொல்லிட்டீங்கன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவீங்கிறதுனால தான் இதை நான் கடைசியாக சொல்றேன். இது தலைப்புக்கானதில்லை, யதார்த்தத்தை சொல்லுங்கள். குடும்பவியலில் அதிகம் அக்கறை உள்ளது அத்தாவா அம்மாவாண்டா பொதுமக்கள்கிட்ட பேசலாம். அங்கே மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி அது. சமுதாயத்தில் அதிகமாக பங்காற்ற வேண்டியவர்கள் செல்வந்தர்களா அறிஞர்களாங்கிறது சமூகத்தில் பேசலாம். ஆனா சமூகம் சீர்கெட்டு இருக்கிறதா, சீர்பெற்று இருக்கிறதா, முஸ்லிம்களின் இஸ்லாமிய நிலை வளர்ந்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா என்பதை பற்றி மக்கள் மன்றத்திற்கு செல்வதற்கு முன்னால் நாம் தான் அதை பற்றி அதிகம் தெரிந்திருக்க வேண்டும். ஏன் ஆதாரத்தோடு நாம் பேச வேண்டும் என்கிற காரணத்தினால், உலகத்தில் நபிமார்கள் எப்போ வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க? நபிமார்கள் வந்தது அல்லாஹுவை பற்றி வறுமை பற்றி சொல்வதற்கு தான். அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்ததே சீர்திருத்தத்திற்காக வேண்டி வந்தவர்கள் தான். 1 லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியதே தன்னை பற்றி இந்த மக்களிடத்தில் சொல்வதற்காக வேண்டித்தான். அப்படின்னா சீர்திருத்தம் செய்ய வந்த நபிமார்களுக்கு எதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும்? களத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் தெரிய வைத்தான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன பேசினாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிட்டு அளவை நிறுவைகளில் மோசடி செய்வதை பற்றி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் இல்லையா? நம்ம கூட பயான்ல சொல்லுவோம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மருத்துவத்துறை அதிகமாக இருந்தது, அதனால் அது சம்பந்தமான விஷயத்தை அல்லாஹ் முஅஜிஸாவாக கொடுத்தான். அன்னைக்கு அது சவால், கிரவுண்ட் ரியாலிட்டி. அதுதான் மருத்துவம் சார்ந்த ஒன்று, நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒன்று, தொழுநோய், பிறவி குருடு போன்றதை அவர்கள் சரி செய்தார்கள். அப்படின்னா நபிமார்கள் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிறது தெரிஞ்சிருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் குர்ஆனை வந்து அஃஸஹுல் கலாமாக அல்லாஹ் ஆக்கினான். பலாகத் ஃபஸாஹத் என்பது முஅஜிஸா. அந்த வரிசையில உலமாக்களாகிய நாம் நம்முடைய சமூகத்தில் எது நிறைவு எது குறைவு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் விஷயம், சரியதற்கு தீர்ப்பு சொல்லுங்க. வளர்ச்சியா தளர்ச்சியா? வளர்ச்சியும் இருக்கிறது, தளர்ச்சியும் இருக்கிறது. இதுக்கு எதுக்கு எதிர்த்து நீங்க நீடூர்லேருந்து வரணும்? நாங்கள் அகமதத்தையே கேட்டு போயிருப்போமே, அல்லது எங்களுடைய உஸ்ஸாமார்களே சொல்லியிருப்பாங்களே என்றால், மாணவ கண்மணிகளே, சமூகத்தினுடைய அக்கறையின் அடிப்படையில் வைக்கப்பட்ட தலைப்பு இது. ஒரு பட்டிமன்றம் என்று சொன்னாலும் கூட ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகத்தான் இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக வளர்ச்சி அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல புரிஞ்சுக்கணும். வளர்ச்சி என்பது உலகம் சொல்வதல்ல வளர்ச்சி. ஒரு நிறுவனத்துக்கான வளர்ச்சி எதுன்னா, அந்த நிறுவனம் எதை தன்னுடைய இலக்காக வைத்திருக்கிறதோ அதுதான் வளர்ச்சி. உதாரணத்திற்கு, ஒரு நிறுவனம் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த அளவுக்கு நம்ம ப்ராடக்ட் பண்ணணும், இவ்வளோ மில்லியன் அடைய வேண்டும் என்று முடிவு செய்கிறது. ஆனால் சம்பள பற்றாக்குறையின் காரணத்தினால அங்கே வேலை ஸ்ட்ரைக் நடக்குது. ஷூ தயாரிக்கக்கூடிய நிறுவனம் என்ன பண்றாங்க? டெய்லி வேலைக்கு வர்றாங்க, வலது கால் ஷூவை மட்டும் தயாரிக்கிறாங்க, இடது கால் ஷூவை தயாரிக்கிறாங்க.
வேலை நடக்குது, ப்ராடக்ட் நடக்குது, ஆனால் சேல்ஸ் நடக்கலை. இப்போ இது வளர்ச்சியா தளர்ச்சியா? தொழிலாளிகளை கவனித்து வளர்ச்சி தான். ஏன்னா ப்ராடக்ட் நடக்குது ஆனால் விற்க முடியாது. அந்த முதலாளியை கவனிச்சு அது தளர்ச்சி, தோல்வி. அப்படி என்றால் வளர்ச்சி என்கிற வார்த்தை எப்படி அணுகப்பட வேண்டும் என்றால், இஸ்லாமிய மக்களின் இஸ்லாமிய நிலை வளர்ச்சி என்றால், இஸ்லாம் எதை வளர்ச்சி என்று சொல்கிறது, இஸ்லாம் எதை தளர்ச்சி என்று சொல்கிறது. அப்ப அந்த அளவுகோலை வைத்து பார்க்கிற போது அல்லாஹ் சொல்ல, மூமின்கள் வெற்றி பெற்றார்கள். அஃபலஹங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், உலகத்தில் அடைய வேண்டிய எல்லா நன்மைகளையும் அடைய வேண்டும், மறுமையினுடைய நன்மைகளையும் சேர்த்து பெற வேண்டும். அதுதான் அஃபலஹ். அஃபலஹங்கிற வார்த்தைக்கு மேல ஒரு வார்த்தை கிடையாது. நம்ம தமிழ்ல அதை வெற்றி ரொம்ப சுருக்கி சொல்லணும். அல்லாஹ் அஃபலஹ என்று குரானில் பல இடங்களில் பயன்படுத்துகிறார். கத் அஃபலஹ மன் தஸக்கா. அல்லாஹ் தஆலா குரானிலே அஃபலஹங்கிற வார்த்தைக்கு பிறகு தஸக்கா என்று சொல்கிறார். யார் தன்னை தூய்மையாக்கி கொண்டார்களோ வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னா, தூய்மைங்கிற வார்த்தைக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்ல, பல் துக்ஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள், யார் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டானோ அவன் வெற்றி பெற்றான் என்று சொல்லிவிட்டு, பல் துக்ஸிரூனல் ஹயாத்தத் துன்யா என்று அல்லாஹ் சொல்வதற்கு காரணம், உலகத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிற போது தோற்றுவிட்டீர்கள். அப்ப எது வளர்ச்சி? உலகத்தில் நீ வியாபாரியாக இருந்து கொண்டே இந்த வியாபாரமும் மறுமையில் உங்களுக்கு நன்மையாக கிடைக்க வேண்டும். சவால் வரும். ஹலாலா வியாபாரம் பண்றதை விட ஹராமா வியாபாரம் பண்றது வளர்ச்சி மாதிரி தெரியும். உலக அதை வளர்ச்சிங்குது. ஆனால் மார்க்கம் அதை தோல்வி என்று சொல்கிறார். ஆனா தாஜிரு சதூக்கு யோமல் கியாமா இப்படி காட்டினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நானும் நேர்மையான வியாபாரி இப்படி. அப்ப இது வெற்றின்னு அர்த்தம், இது வளர்ச்சின்னு அர்த்தம். அப்ப நேர்மையற்ற வியாபாரி இந்த உலகத்தில் தோல்வி அடைகிறார் என்று இஸ்லாம் சொல்கிறார். அவர் பல கோடி கூட இருக்கு. அப்ப வளர்ச்சி என்கிற வார்த்தை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அல்லாஹும் ரசூலும் மார்க்கம் எதை வளர்ச்சி என்று சொல்கிறதோ அதைத்தான் நாம் வளர்ச்சி என்று எடுத்துக்கொள்ள முடியும். அதைத்தான் வளர்ச்சி என்பதாக மக்களுக்கு மத்தியிலே நாம் வைக்கிறோம். வெறுமனே எண்ணிக்கை மட்டும் வளர்ந்து வளர்ச்சி அல்ல, இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில பார்க்கிற போது மாணவ கல்விகளே, ஒரு கணிசமான வளர்ச்சி உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இஸ்லாம் மதரசாக்கள் பெருகி இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். ஓதக்கூடிய ஆன்லைன் மதரசாக்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. கரோனாக்கு பின்னால பாருங்க, எங்க பார்த்தாலும் ஆன்லைன் மதரசா. ஆன்லைன் மதரசாக்கள்ல பெரியவர்கள் சிறியவர்கள் என்று படிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இதுவெல்லாம் வளர்ச்சி தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதே போல உம்ராவுக்கு செல்லக்கூடிய, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய சிந்தனைகள் இன்றைக்கு அடித்தட்டு மக்களிடத்தில் கூட வந்திருக்கிறது. இன்னும் சோசியல் மீடியாவினுடைய பரக்கத்தினால என்ன இருக்குன்னா, எந்த மக்களுக்கும் மார்க்க விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு பேசுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு மிக எளிமையாக இருக்கிறது. மிக எளிமையாக இப்போ ஆன்லைன் கிளாஸ் நடக்குது, ஆன்லைனில் குரான் மதரசாக்கள் நடக்கிறது, ஆன்லைனில் பட்டம் வழங்கப்படுகிறது பெண்களுக்கு, ஆன்லைனில் அவர்கள் மார்க்க விஷயங்களை பேசுகிறார்கள், நிறைய டெபேட்டுகள் நடக்கிறது. இதுவெல்லாம் வளர்ச்சி, அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரத்தில் இஸ்லாமிய வளர்ச்சியை விட இன்றைக்கு தளர்ச்சி என்று சொல்லப்படக்கூடிய தோல்விகள் நம்மை பெரிய அளவிற்கு சோர்வடை செய்கிறது என்பதுதான் இங்கே வருத்தமான செய்தி. வளர்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது, நம்ம மறுக்கலை. ஆனால் வளர்ச்சியை தளர்ச்சியோடு ஒப்பிடுகிற போது தளர்ச்சியின் சதவிகிதம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா 10 பேர் தொழுகிறான் என்று சொன்னா அதுல ஒரே ஒரு முஸ்லிம் இளைஞன் போதைக்கு அடிமையாவது இந்த சமுதாயத்தையே அது நாசத்திற்கு கொண்டு செல்கிறது. பாவங்கள்ல 2 வகை இருக்கு. ஒண்ணு தான் மட்டும் பாவியா இருக்காது, இன்னொன்னு அடுத்தவர்களை பாவியாக்குவது. அதற்கு 2 குற்றம். இன்றைக்கு போதையை பற்றி நாம் பேசுகிறோம். போதைக்கு அடிமையான இளைஞர்களின் சதவீதம் கூடிக்கொண்டே இருக்கு. பள்ளிக்கு தொட வரக்கூடியவர்களின் எண்ணிக்கையை விட போதைக்கு அடிமையாக கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது. அப்ப இது ஒரு வருத்தமான செய்தி தான். இன்னும் சொல்ல போனா கிரவுண்ட் ரியாலிட்டியினுடைய ஒரு சர்வே, முஸ்லிம் பகுதிகள் இளைஞர்கள் குறிவைத்து ஏஜென்ட்டாக ஆக்கப்படுகிறார்கள். சில வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்க, வேலூர்ல ஒரு கொலை, பட்ட பகல்ல வெட்டி கொலை செய்யப்படுகிறார். கொலை செய்யப்பட்டவர் கொண்டவர் 2 பேருமே முஸ்லிம்ங்க. என்ன காரணம் உள்ள புகுந்து பார்த்தா, என்ன விஷயம் உள்ள புகுந்து பார்த்தா,
ஒரு ஏஜென்ட்டு முஸ்லீம் ஒருத்தர் கஞ்சா ஆப்பிள்லாம் விற்கிறார். இதை போய் கவர்மெண்ட்டுக்கு உறவு சொன்ன காரணத்தினால இனிமேல் எவனும் என்னை பற்றி பேசக்கூடாது, பொது இடத்துல வைத்து ஒரு முஸ்லீம் கொல்லப்படுகிறார். எதுக்கு? கஞ்சாவில் விற்பது தப்புங்கிறதெல்லாம் கடந்து நீ அரசாங்கத்திற்கு உறவு சொன்னதற்காக வேண்டி பொது இடத்தில் வைத்து கொல்லப்படுகிறார்கள். மாணவ கண்மணிகளே, உலமாக்களே, அப்படி என்றால் சமூகத்தில் ஒரு இடத்தில் நடக்கக்கூடிய ஒரு தவறு அது எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்குது என்பதை வைத்துத்தான் அது வளர்ச்சியா தளர்ச்சியான்னு பேசணும், இல்லையா? சாதாரண ஒரு இடத்துல ஒரு புல்லு தீ பிடிச்செறிஞ்சா பரவாயில்ல, ஒரு பெட்ரோல் டேங்க் தீ பிடிச்செறிஞ்சா இது எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாக்கும்? ரெண்டுமே தீ தான், எங்க பிடிச்சதுங்கிறத வச்சுதான் பிரச்சனை. அந்த மாதிரி இன்றைக்கு பாதிப்பு எங்கே நடக்கிறது? சிறுவர்களிடத்தில் நடக்கிறது. சின்ன பிள்ளைகள்கிட்ட வீடியோ, மொபைல் போன்கள் மூலமாக ஏற்படுகிற பாதிப்பு பெரிய உளவியல் சிதைவை ஏற்படுத்தியிருக்கிறது. பெற்றோர்களுக்கு கட்டுப்படாத பிள்ளைகள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறார்கள். மொபைல் போன் பயன்படுத்துவதால் தங்களுடைய இயல்பு நிலையை இழந்து மருத்துவத்தை நோக்கி செல்லக்கூடிய பிள்ளைகள் அதிகரித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா, மதரசாவிலையும் அவங்களை சரி பண்ண முடியல, பள்ளிக்கூடங்களிலேயும் அவர்களை சரி செய்ய முடியவில்லை. அதே போல திருமணங்களில் நடப்பதை பற்றி பேசணும். அன்னாதிருக்கல் மாதும் நம்ம இதை எடுத்துக்க முடியாது. என்ன காரணம்னா, சமூகத்தை பொறுத்தவரை சமூகத்திற்கு மருத்துவம் செய்யக்கூடிய ஆலிம்கள் ஒரு தொலைநோக்கோடு செயல்பட வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா ஹஜருல் அஸ்வதை போய் முத்தமிடும்போது என்ன சொன்னாங்க? இன்னக்க ஹஜரு, நீ ஒரு கல்லு தான், உனக்கு எந்த நன்மையும் எந்த தீமையும் தரக்கூடிய ஆற்றல் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிடாவிட்டால் உன்னை முத்தமிட மாட்டேன் தான். ஏன் சொல்லணும் ஒரு கலீஃபா? ஏனென்றால் ஹஜருல் அஸ்வதை நேசத்தோடு, அன்போடு, பவியத்தோடு முத்தமிடுகிற போது பார்ப்பவர்கள் என்ன நினைத்து விடக்கூடாது? இந்த கல்லிற்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, இந்த கல் நன்மையை தரும், தீமையை தடுக்கக்கூடிய பேராற்றல் உடையது என்று எண்ணிவிடக் கூடாது என்கிற ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி அந்த வார்த்தை சொன்னார்கள். அப்போ ஒரு விஷயம் நடந்துரும் அல்ல, நடந்துருங்கிற சந்தேகம் வந்தா கூட நாம் அதை தடுக்க வேண்டும். அப்படி என்றால் ஒரு கல்யாணத்துல 2 கல்யாணத்தில் நடந்துச்சு, நம்ம அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இன்றைக்கு 1 2ஆக ஆகும், 2 4ஆக ஆகும். நடந்து விட்டதே. முதல்ல பட்டாசு வெடிச்சாங்க, வீடியோ எடுத்தாங்க, மேல ஃபிளைட் பறந்துச்சு, வீடியோ எடுக்கிற ஃபிளைட் பறந்துச்சு. சரி போனா போச்சு. இப்ப எங்க வந்து நிக்கிறோம்? வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு அடிக்கிற டான்ஸ் இருக்கே, மாற்று மதத்தவர்கள் ஆச்சரியப்படுகிறார். பாய், உங்க வீட்டு நிக்காவா இப்படி என்று வாயை பிளக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் சில தவறுகளை ஆரம்பத்திலேயே சரி செய்து விட வேண்டும். நபிமார்கள், சாலிஹீன்கள், நல்லோர்களின் பணி அதுதான். குரான்ல அல்லாஹு தஆலா ஜினா செய்ய வேண்டாம்னு சொன்னார். எப்படின்னு சொன்னார்? வலா தக்ரபு ஜினா என்று சொல்லுங்க, ஜினாவின் பக்கம் நெருங்காதீர்கள். வலா தஸுனு என்று வரவில்லை. அப்படி என்றால் என்ன பொருள்? ஜினாவிற்கு காரணமாக இருக்கக்கூடிய, தூண்டுதலாக இருக்கக்கூடிய ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது, பேசுவது, சமிக்கை செய்வது, தேவையற்ற பேச்சுக்களை தொடர்வது, இதை கூட நிறுத்தி விடுங்கள் என்றுதான் சொல்லும். அப்போ இந்த இஸ்லாமியர்களின் நிலை கணிசமாக வளர்ந்திருந்தாலும் அதனுடைய எதிரணியில பாதிப்புகளை பார்க்கிற போது பிள்ளைகள் இன்றைக்கு உளவியல் சிதைவுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இளம் பெண்களுடைய நிலை கட்டுப்பாடு இல்லாமல் போயிருக்கிறது என்பதெல்லாம் மிகுந்த வருத்தத்திற்குரிய செய்தி. இதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா வெளிரங்கத்தை பார்த்து நாம் எதையும் முடிவுக்கு வந்து விடக்கூடாது. வெளிரங்கத்துல இன்னைக்கு நிறைய பேர் தொழுக வர்றாங்க. ஏன் தொழுக வர்றாங்கன்னு பார்க்கணும். எங்கெங்க? கியாமுல் லைலுக்கு, தராவீஹுக்கு நபர்கள் குறைகிறார்கள், கியாமுல் லைலுக்கு கூடுகிறார்கள். சில கியாமுல் லைலுக்கு எத்தனை பேர் வர்றாங்க? நான் சொன்னேன், கியாமுல் லைலுங்கிறது நஃபில், தராவீஹுங்கிறது சுன்னத்தே முஅக்கதா. நபி அவர்கள் ரமலானில் நின்று தொட வேண்டும் என்று சொன்னது தராவீஹ் தான். ஆனா தராவீஹுக்கு கூட்டம் குறையுது, ஆட்கள் குறைகிறார்கள், அவர்கள் உணர்ச்சி வசப்படுறது இல்லை. ஆனா கியாமுல் லைலுக்கு நிறைய வருகிறார்கள், உணவு தயாரிக்கிறார்கள். ஒருத்தர் புது துணி போட்டுட்டு அத்தர் போட்டுட்டு வர்றாரு, எல்லாரும் அதே மாதிரி வர்றாங்க. எதுக்கு? கியாமுல் லைல். அந்த துஆவை அவ்வளவு உருக்கமாக அழுகிறார்கள். மாணவ கண்மணிகளே, இங்கே நாம் ஏமாற்றப்படுகிறோம். பரலை விட்டுட்டு வாஜிப ஒருத்தர் தூக்கி பிடிக்கிறார்னா அவர் ஷரியத்தை பாதுகாக்கக்கூடியவர் அல்ல. வாஜிபை விட்டுட்டு சுன்னத்து முஸ்தஹபுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் அவர்கள் ஷரியத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் அல்ல, அவர்கள் இந்த ஷரியத்திற்கு நாசத்தை உண்டாக்கக்கூடியவர்கள். அப்ப இந்த ஷரியத்தை நம்ம பாதுகாப்பது என்றால் அழிந்த பிறகல்ல,
அழிவை ஏற்படுத்துகிற சக்திகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அப்போ இஸ்லாமிய வளர்ச்சி என்று எதை சொல்கிறது? வெளிரங்கமும் அந்தரங்கமும் இஸ்லாம் கூறியபடி இருப்பதைத்தான் அல்லாஹும் ரசூலும் வளர்ச்சி என்று சொல்லியிருக்கிறார்கள். நிறைவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ரசூலல்லாஹ் 2 பேர் போருக்கு வர்றாங்க. ஒருத்தர் தன்னுடைய கோபத்தை தீர்த்து கொள்வதற்காக வருகிறார், மற்றொருவர் தான் வீரன் என்பதை காட்டுவதற்காக போருக்கு வருகிறார். 2 பேருமே முஸ்லிம் அணியில தான் இருக்கிறாங்க. மனில் முஜாஹிது ஃபீஹிமா, இருவரில் யார் போராளிகள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு தலை உயர்த்திட்டு சொன்னா, மன் காத்தல லிதக்கூன கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஏகத்துவ கலிமா இந்த உலகத்தில் உயர்வாக இருக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு யார் போர் செய்கிறாரோ அவர்தான் ஃபீ ஸபீலில்லாஹ் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் போர் செய்வது, வாள் எடுப்பது, எதிரியை வீழ்த்துவது என்பது வெளிரங்கம். அல்லாஹ் அதோடு நிறுத்திக் கொள்வதில்லை. மனதிலேயும் அந்த எண்ணம் இருக்கிறதா, தூய எண்ணம் இருக்கிறதா என்று பார்க்கிறான். நபிமார்கள் வெளிரங்கத்திற்காக அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. தொப்பி, தாடி, ஜிப்பா, அபா போடுவது மட்டுமல்ல, அந்த ரங்கத்தையும் சரி செய்தார்கள். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 4 பணிகளில் ஒன்று யுஸக்கீஹிம் என்று வருகிறது. தாலிமுல் கிதாப், ஹிக்மா, தஸ்கியத் என்று வருகிறதா இல்லையா? அந்த ரங்கத்திற்கு பொறுப்பு. அப்படி என்றால் முஸ்லிம்களின் வளர்ச்சி வெளிரங்கம் அந்தரங்கம் இரண்டும் சேர்ந்து வளர்வதுதான் வளர்ச்சி. அப்படிப்பட்ட வளர்ச்சிகள் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கிறது என்கிற வருத்தத்தை நாம் பதிவு செய்கிறோம். அல்லாஹ் யார் தங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளவில்லையோ, விளம்பர மோகத்தில் சிக்கிக் கொண்டார்களோ அவர்கள் நஷ்டமடைந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதுதான் தோல்வி. இன்றைக்கு விளம்பர உலகத்தில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். எனவே உலமா பெருமக்களே, அல்லாஹ் யதார்த்தத்தை அறிந்தவன். நம்முடைய இந்த பட்டிமன்றத்தினுடைய நிறைவிலே நாம் சமூகத்தினுடைய நிலைகளை யதார்த்தமாக அலசி கொண்டோம். வளர்கிறதே என்கிற அணிக்காரர்களும் தளர்கிறதே என்கிற அணிக்காரர்களும் பேசிய கருத்து நம் எல்லோருக்கும் பொதுவானதுதான். வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வளர்ச்சியை நாம் எல்லாம் சேர்ந்து அதிகப்படுத்த வேண்டும். தளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தளர்ச்சியை தடுக்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது. வல்ல நாயன் அப்படிப்பட்ட உயரிய பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நமக்கு வழங்குவானாக. அதற்கு யாரெல்லாம் பொருளால், உணர்வுகளால், உள்ளத்தால் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட கூலியை, நிறைந்த நன்மைகளை வழங்குவானாக. அந்த செம்மையான பணியில் நம்முடைய மதனுல் ஹைராத் மதரசாவின் மாணவ கண்மணிகளும் பேராசிரியர்களும் இதற்கு பொருளுதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களும் இந்த நன்மையை பெறுவார்கள். வல்ல நாயன் இந்த முயற்சியின் மூலமாக பெரிய மாற்றத்தை நம் எல்லோருக்கும் உண்டாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.